வணக்கம். மிதுனம் ராசி நேயர்களே, உங்களுடைய குடும்பத்தில் உருவான கருத்து வேறுபாடு காரணமாக அதிக மனக்கசப்புகள் ஏற்பட்டிருந்திருக்கும். குடும்பமே கோவில் என்று நினைத்த உங்களுக்கு சுக்கிரன் மற்றும் செவ்வாயின் பாதகமான கிரக நிலைகளால குடும்பத்துல அமைதி புயலாகவே மாறியிருந்திருக்கும். சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் கூட பெரிய புயலாகவே உருவெடுத்து தினமும் வாக்குவாதங்களும் மனஸ்தாபங்களும் தொடர் கதையாகி இருந்திருக்கும் உங்க வாழ்க்கையில. கணவன் மனைவி இடையே புரிதலின்மை ஏற்பட்டு ஒருவரை ஒருவர் சந்தேகிக்க தொடங்கும் நிலை உங்களுக்கு உருவாகின்றிருக்கும். வெளிநபர்களுக்கு அன்பாக இருக்கும் உங்களால உங்க சொந்த குடும்பத்தினருக்கு உங்களின் நியாயத்தை புரிய வைக்க முடியாம போயிருந்திருக்கும். வீட்டிற்குள்ள நுழைந்தாலே ஒருவித அமைதியற்ற சூழ்நிலை நிலவியது உங்களை மன அழுத்தத்துல உச்சிக்கு கொண்டு சேர்ந்திருந்திருக்கும் உங்க வாழ்க்கையில. உங்க குடும்பத்துல சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் கூட பெரிய புயலாகவே உருவெடுத்து தினமும் வாக்குவாதங்களும் மனஸ்தாபங்களுமாகவே தொடர்கதையாகி இருந்திருக்கும் உங்க வாழ்க்கையில. அது மட்டுமல்லாமல் கணவன் மனைவிக்கு இடையே இந்த புரிதலின்மை ஏற்பட்டு ஒருவரை ஒருவர் சந்தேகிக்க தொடங்குற நிலையும் உங்களுக்குள்ள உருவாகி இருந்திருக்கும். வீட்டிற்குள்ள நுழைந்தாலேயும் ஒருவித அமைதியற்ற சூழ்நிலை நிலவியது உங்கள் மன அழுத்தத்தின் உச்சிக்கு கொண்டு சென்றிருந்திருக்கும் உங்க வாழ்க்கையில. குழந்தைகளுடைய முடிவால ஏற்பட்ட அதிர்ச்சி உங்களுக்கு அதிகமா இருந்திருக்கும். 5 அதிபதியின் பலவீனத்தாலில் உங்க ரத்தமான குழந்தைகள் எடுத்த தன்னிச்சையான மற்றும் அவசர முடிவுகளால உங்க நெஞ்சில ஈட்டியா பாய்ந்திருந்திருக்கும். அவங்களுடைய படிப்பு, தொழில் அல்லது வாழ்க்கை துணை அமைத்துக் கொள்ளும் விஷயத்துல உங்க அனுபவபூர்வமான அறிவுரைகளை புறக்கணித்துவிட்டு அவங்க எடுத்த தவறான முடிவுகள் உங்களுக்கு பெரும் அதிர்ச்சியை தந்திருந்திருக்கும் வாழ்க்கையில. சமூகத்துல உங்களுக்கு இருந்த மரியாதையும் கௌரவத்தையும் கேள்விக்குறியாக்குற வகையிலையும் அவங்க நடந்து கொண்ட போதுதான் பெற்ற வயிறு எரிந்து சாம்பலாகி இருந்திருக்கும் உங்க வாழ்க்கையிலேயும். அவங்கள கண்டிப்பதா அல்லது அவங்களோட நிலையை நினைத்து அழுவதா என்று தெரியாம தவித்த தருணங்கள் உங்களுக்கு நேரிட்டிருந்திருக்கும். அது உங்க ரத்தமான குழந்தைகளை எடுத்த தன்னிச்சையான மற்றும் அவசர முடிவுகளால உங்கள் நெஞ்சில ஈட்டியாவே பாய்ந்திருக்கும். உங்களுடைய அனுபவமான பூர்வமான அறிவுரைகளை புறக்கணித்து விட்டு அவங்க எடுத்த தவறான முடிவுகள் உங்களுக்கு பெரும் அதிர்ச்சியை தந்திருந்திருக்கும். அது கூட அவங்க நடந்து கொண்ட போதெல்லாமே உங்க பெற்ற வயிறு எரிந்து சாம்பலானது ஆகி அமைந்திருந்திருக்கும் உங்க வாழ்க்கையில. பெற்றோருடன் ஏற்பட்ட மனதூரம் அதிக வேதனைகளை ஏற்பட்டிருந்திருக்கும். சூரியன் மற்றும் குருவின் நிலை சரியில்லாத காலகட்டத்துல உங்களுக்கு உயிர் கொடுத்த பெற்றோருடனேயும் தேவையில்லாத மனஸ்தாபங்களும் மனதூரங்களும் உருவாயிருந்திருக்கும். நீங்க குடும்பத்திற்காக செய்த தியாகங்களை புரிந்து கொள்ளாம பிறரின் தவறான போதனைகளை கேட்டு பெற்றோர் உங்களை தவறாவே புரிந்து கொண்டிருந்திருப்பாங்க. உங்கள் மீது அன்பை பொழிய வேண்டியவங்க உங்களை சந்தேக கண்ணோடு பார்த்ததும் ஒதுக்கி வைத்ததும் உங்க மனசை ஆழமா காயப்படுத்தியிருந்திருக்கும். பெற்றோர் மீது இருந்த அளப்பரிய பாசத்தை வெளிப்படுத்த முடியாமலும் அவங்களோட மனசை மாற்ற முடியாமலேயுமே இடையில நின்று தவித்த வேதனை வார்த்தைகளால் விவரிக்க முடியாதவே உங்களுக்கு அமைந்திருந்திருக்கும். அதாவது உங்களுடைய குருவின் நிலை சரியில்லாத காலகட்டத்துல தான் உங்களுக்கு உயிர் கொடுத்த பெற்றோருடனேயும் தேவையில்லாத மனஸ்தாபங்களும் மனதூரங்களும் உங்களுக்கு உருவாகியிருந்திருக்கும். பிறருடைய தவறான போதனைகளை கேட்டேவும் நீங்க பெற்றோர் உங்களை தவறாக புரிந்து கொண்டிருந்திருப்பாங்க. அது மட்டும் இல்லாம உங்களை ஒதுக்கி வைத்ததும் உங்க மனசை ஆழமாவே காயப்படுத்தியிருந்திருக்கும். உங்களுக்கும் பெற்றோர்களுக்கும் இடையே அவங்களுடைய மனசை மாற்ற முடியாமலும் இடையில நின்று தவித்த வேதனையும் வார்த்தைகளால விவரிக்க முடியாததாக உங்களுக்கு நேரிட்டு இருந்திருக்கும். இவை அனைத்துமே உங்களுடைய கடந்த கால வாழ்க்கையில நடந்திருந்தால் கமெண்ட் வாயிலாக தெரிவித்துக் கொண்டு நமது ராசி பலன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இனி வரப்போகும் நாட்கள்ல உங்களுக்கு நன்மைகள் நடக்கப் போகின்றது. குடும்பத்துல மகிழ்ச்சியான நிகழ்வுகள் நடைபெறப் போகின்றது. ஒரு காலத்துல புயலால் அடித்து செல்லப்பட்டு சிதறி கிடந்த ஒரு குடும்பம் இறைவனின் அருளால மீண்டும் ஒன்றிணைந்து தங்கள் இல்லத்தில பெரிய விழாவை நடத்தி தங்களின் பரஸ்பர அன்பையும் பறைசாற்றின் கதையைப் போலத்தான் உங்களுடைய இல்லத்திலையும் சுப நிகழ்ச்சியும் தடையின்றி நடக்கப் போகுது. அது திருமண வயதில் உள்ளவங்களுக்கு கல்யாண யோகமும் குழந்தை பாக்கியமும் இல்லாதவங்களுக்கு
மழலை செல்வத்தின் வரவும் உண்டாகப் போகின்றது. வீடே சிரிப்பும் மகிழ்ச்சியுமா மாறி மன அமைதியை தரப்போகுது. சொந்த பந்தங்களுடைய வருகையால வீட்டுல உற்சாகம் ரெட்டிப்பாக போகுது. உங்க வாழ்க்கையில நீண்ட நாட்களா குடும்பத்தில் இருந்த அமைதியின்மையும் சிறு சிறு மனக்கசப்புகளுமே விலகி சுப நிகழ்ச்சிகளுடைய மங்கள ஒலி கேட்கப் போகின்றது. மிதுன ராசினரோட இல்லத்துல எப்பயுமே திருவிழா போன்ற ஒரு சூழல் உருவாக போகின்றது. இனி வரப்போகும் நாட்கள்ல திருமண வயசுல உள்ளவங்களுக்கு கல்யாணம் யோகமும் குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு மழலை செல்வத்தின் வரவும் உண்டாகப் போகின்றது. கணவன் மனைவி மனம் திறந்து பேச போறாங்க. கணவன் மனைவிக்கு இடையே இருந்த வந்த ஈகோ, தேவையற்ற சந்தேகங்களும் மற்றும் மௌன யுத்தங்கள் அனைத்துமே சூரியனை கண்ட பனி போல விலகப் போகின்றது. தாம்பத்திய வாழ்க்கையில் புரிதலும் அன்பும் முதன்மை பெறப்போகின்றது. இதுவரை ஒருவருக்கொருவர் மனசுல பூட்டி வைத்திருந்த ஆதங்கங்களையும் ஆசைகளையும் மனம் திறந்து பேசுவதற்கான சூழல் உங்களுக்கு அமையப் போகுது. ஒரு தம்பதியினர் அதாவது ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு நீங்க எதிர்கால திட்டங்களை இணைந்து திட்ட போறீங்க. ஒரு வழி உணர்வுக்கு மற்றொருவர் மதிப்பளிக்கும் சூழல் உருவாகி இல்லற வாழ்க்கை அமுதமா உங்களுக்கு இனிக்கப் போகின்றது. உங்க கணவன் மனைவிக்கு இடையே இருந்த வந்த ஈகோவும் தேவையற்ற சந்தேகங்களும் மற்றும் மௌன யுத்தங்கள் அனைத்துமே சூரியனை கண்ட பனி போல விலகப் போகின்றது. தாம்பத்திய வாழ்க்கையில புரிதலும் அன்பும் முதன்மை பெறப்போகின்றது. உங்க வாழ்க்கையில இதுவரை ஒருவருக்கொருவர் மனசுல பூட்டி வைத்திருந்த ஆதங்கங்களையும் ஆசைகளையும் மனம் திறந்து பேசுவதற்கான சூழல் உங்களுக்கு அமைய போகுது. அது மட்டுமல்லாம நீங்க ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு எதிர்கால திட்டங்களை இணைந்து திட்ட போறீங்க. ஒரு உணர்வுக்கு மற்றொரு மதிப்பளிக்கும் சூழல் உங்களுக்கு உருவாக போகிறது. குழந்தைகளுடைய கல்வியில முன்னேற்றம் வரப்போகின்றது. பெற்றோர்களுக்கு எப்போதுமே தங்க குழந்தைகளின் எதிர்காலம் பற்றி கவலை இருப்பது இயல்பு. மிதுனம் ராசினரின் பிள்ளைகள் இதுவரை கல்வியில கவனம் செலுத்தாம இருந்தாலும் அல்லது குறைவான மதிப்பெண்களை பெற்று உங்கள் கவலையில ஆழ்ந்திருந்தாலும் இனி அந்த நிலை தலைகீழ மாறப்போகின்றது. உங்க வாழ்க்கையில அவங்களுடைய கவனச்சிதறல்கள் அனைத்துமே விலகி படிப்புல அதிக ஆர்வம் காட்ட போறாங்க. போட்டித் தேர்வுகள்ல கலந்து கொண்டு சிறந்த வெற்றியை பெற போறாங்க. மேல் படிப்பிற்காக வெளிநாடு அல்லது நல்ல கல்லூரிகள்ல இடம் கிடைக்கப் போகின்றது. பிள்ளைங்களுடைய இந்த அபார முன்னேற்றத்தை கண்டு உங்க மனம் பெருமிதத்தால பொறிப்படைவது உறுதியாகவே அமையப்போகுது. அது உங்க பிள்ளைங்க இதுவரை கல்வியில கவனம் செலுத்தாமலேயும் இருந்தாலோ அல்லது குறைவான மதிப்பெண்களை பெற்று உங்களை கவலை ஆழ்த்தியிருந்தாலேயோவும் இனி அந்த நிலையெல்லாம் தலையில போது உங்களுக்கு மாறப்போகுது. ஏன்னா அவங்களுடைய கவனச்சிதறல்கள் அனைத்துமே விலகி படிப்புல அதிக ஆர்வம் காட்ட போறாங்க. போட்டித் தேர்வுல கலந்து கொண்டு சிறந்த வெற்றியை பெற போறாங்க. இவை அனைத்துமே இனி வரப்போகும் நாட்கள்ல உங்களுக்கு நடந்தால் கமெண்ட் வாயிலாக தெரிவித்துக் கொண்டு நமது ராசி பலன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். சுப நிகழ்ச்சியும் தடையின்றி நடக்க போகுது. அது திருமண வயதில் உள்ளவங்களுக்கு கல்யாண யோகமும் குழந்தை பாக்கியமும் இல்லாதவங்களுக்கு மழலை செல்வத்தின் வரவும் உண்டாகப் போகின்றது. வீடே சிரிப்பும் மகிழ்ச்சியுமா மாறி மன அமைதியை தரப்போகுது. சொந்த பந்தங்களுடைய வருகையால வீட்டுல உற்சாகம் ரெட்டிப்பாக போகுது. உங்க வாழ்க்கையில நீண்ட நாட்களா குடும்பத்தில் இருந்த அமைதியின்மையும் சிறு சிறு மனக்கசப்புகளுமே விலகி சுப நிகழ்ச்சிகளுடைய மங்கள ஒலி கேட்கப் போகின்றது. மிதுன ராசினரோட இல்லத்துல எப்பயுமே திருவிழா போன்ற ஒரு சூழல் உருவாக போகின்றது. இனி வரப்போகும் நாட்கள்ல திருமண வயசுல உள்ளவங்களுக்கு கல்யாணம் யோகமும் குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு மழலை செல்வத்தின் வரவும் உண்டாகப் போகின்றது. கணவன் மனைவி மனம் திறந்து பேச போறாங்க. கணவன் மனைவிக்கு இடையே இருந்த வந்த ஈகோ, தேவையற்ற சந்தேகங்களும் மற்றும் மௌன யுத்தங்கள் அனைத்துமே சூரியனை கண்ட பனி போல விலகப் போகின்றது. தாம்பத்திய வாழ்க்கையில் புரிதலும் அன்பும் முதன்மை பெறப்போகின்றது. இதுவரை ஒருவருக்கொருவர் மனசுல பூட்டி வைத்திருந்த ஆதங்கங்களையும் ஆசைகளையும் மனம் திறந்து பேசுவதற்கான சூழல் உங்களுக்கு அமையப் போகுது. ஒரு தம்பதியினர் அதாவது ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு நீங்க எதிர்கால திட்டங்களை இணைந்து திட்ட போறீங்க. ஒரு வழி உணர்வுக்கு மற்றொருவர் மதிப்பளிக்கும் சூழல் உருவாகி இல்லற வாழ்க்கை அமுதமா உங்களுக்கு இனிக்கப் போகின்றது. உங்க கணவன் மனைவிக்கு இடையே இருந்த வந்த ஈகோவும் தேவையற்ற சந்தேகங்களும் மற்றும் மௌன யுத்தங்கள் அனைத்துமே சூரியனை கண்ட பனி போல விலகப் போகின்றது. தாம்பத்திய வாழ்க்கையில புரிதலும் அன்பும் முதன்மை பெறப்போகின்றது. உங்க வாழ்க்கையில இதுவரை ஒருவருக்கொருவர் மனசுல பூட்டி வைத்திருந்த ஆதங்கங்களையும்
ஆசைகளையும் மனம் திறந்து பேசுவதற்கான சூழல் உங்களுக்கு அமைய போகுது. அது மட்டுமல்லாம நீங்க ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு எதிர்கால திட்டங்களை இணைந்து தீட்டப் போறீங்க. ஒரு உணர்வுக்கு மற்றொரு மதிப்பளிக்கும் சூழல் உங்களுக்கு உருவாகப் போகிறது. குழந்தைகளுடைய கல்வியில முன்னேற்றம் வரப்போகின்றது. பெற்றோர்களுக்கு எப்போதுமே குழந்தைகளின் எதிர்காலம் பற்றி கவலை இருப்பது இயல்பு. மிதுனம் ராசினரின் பிள்ளைகள் இதுவரை கல்வியில கவனம் செலுத்தாம இருந்தாலோ அல்லது குறைவான மதிப்பெண்களை பெற்றோ உங்கள் கவலையில ஆழ்ந்திருந்தாலோ இனி அந்த நிலை தலைகீழ மாறப்போகின்றது உங்க வாழ்க்கையில. அவங்களுடைய கவனச்சிதறல்கள் அனைத்துமே விலகி படிப்புல அதிக ஆர்வம் காட்ட போறாங்க. போட்டித் தேர்வுகள்ல கலந்து கொண்டு சிறந்த வெற்றியை பெற போறாங்க. மேல் படிப்பிற்காக வெளிநாடு அல்லது நல்ல கல்லூரிகள்ல இடம் கிடைக்கப் போகின்றது. பிள்ளைங்களுடைய இந்த அபார முன்னேற்றத்தை கண்டு உங்க மனம் பெருமிதத்தால பொறிப்படைவது உறுதியாகவே அமையப்போகுது. அது உங்க பிள்ளைங்க இதுவரை கல்வியில கவனம் செலுத்தாமலேயும் இருந்தாலோ அல்லது குறைவான மதிப்பெண்களை பெற்று உங்களை கவலை ஆழ்த்தியிருந்தாலேயோ